ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ஒரு ப்ரீவியஸ் இயர் சம் பார்க்கலாம். இந்த சம் பாருங்கள். ஒரு பொருளை வந்து 1550க்கு விற்கும்போது கிடைத்த லாபம் வந்து அதே பொருளை 1350க்கு விற்கும்போது ஏற்பட்ட நஷ்டத்தின் 3 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அப்பொருளினோட அடக்க விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பொதுவாக வந்து நம்ம மேக்ஸில் இந்த மாதிரி சம்ஸ் எல்லாத்துக்குமே தெரியாத சம்ஸ்லாம் என்னென்னா, ஃபஸ்ட்டு கிவனை வந்து எடுத்து எழுதிட்டாலே நமக்கு வந்து அதில் வந்து பாதி சம் வந்து சால்வ் ஆயிரும். கிவனை வச்சுட்டு அப்புறம் அதுக்குள்ளே கொடுத்ததுக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு பார்த்துட்டாலே அந்த சம்மனை வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பொருள் சேம் பொருள் தான் விற்கிறாரு. 1550 ரூபாய்க்கு விற்கும்போது அவருக்கு ஒரு லாபம் கிடைக்கிது. அதே பொருளை 1350க்கு விற்கும்போது நஷ்டம் கிடைக்கிது. அந்த நஷ்டம் எப்படி இருக்குன்னா, அந்த லாபத்துக்கு வந்து அந்த நஷ்டத்தோட 3 மடங்கு தான் அந்த லாபம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன தெரியும்னா, ப்ராஃபிட் ஒரு லாபம் கிடைக்க என்னென்னா, செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதிலிருந்து காஸ்ட் ப்ரைஸை சப்ட்ராக்ட் பண்ணோன்னா லாபம் கிடைச்சிரும். இதே நஷ்டம் எப்போ கிடைக்கும்? நஷ்டம் காஸ்ட் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும், செல்லிங் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ தான் வந்து நமக்கு நஷ்டமாயிரும். ஸோ இதை எழுதியாச்சு. இப்போ அவங்க கிவன் என்ன சொல்லியிருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ் இப்போ இந்த இதில் வந்து நம்ம இதை பண்ணுவோம். செல்லிங் ப்ரைஸ் வந்து 1550 இருக்கும்போது கிடைக்கிற லாபம் அது வந்து ப்ராஃபிட். அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? அதே பொருளை 1350க்கு விற்கும்போது கிடைத்த நஷ்டத்தின் 3 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஈக்குவேஷனில் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ 3 வந்து ரெண்டுக்குமே பொதுவாக இருக்குது. ஸோ அதை உள்ளே கொண்டு மல்டிபிள் பண்ணணும். ஸோ 3CP 3 × 1350. இப்போ வந்து எல்லாத்தையும் சேம் இதை மட்டும் ஒரு சைடாக கொண்டு வந்துட்டு நம்பர்ஸ் எல்லாம் இன்னொரு பக்கம் கொண்டு போயிடலாம். -CP இந்த பக்கம் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரையில் +CP ஆயிரும். இங்கே இருக்க மைனஸ் வந்து நம்பர் வந்து இந்த பக்கம் போயில ப்ளஸ் ஆயிரும். இதை மல்டிபிள் பண்ணும்போது நம்ம 1350 மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடைக்கிது? 4050 கிடைக்கிது. இப்போது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்து 4050 இருக்குது. இந்த அப்புறம் 1550 இருக்குது. ஸோ இப்போ 4000 ஒரு 1000 வந்து 5000, 550யோட ஒரு 50 ஆட் பண்ணும்போது 600. ஸோ டோட்டலாக 5600. ஈக்குவலுக்கு இந்த பக்கம் ரைட் சைட் பார்த்தோன்னா 3CP + CP. CP வந்து மீனிங்னா ஒரு CP அப்படின்னு அர்த்தம். ஸோ 3CP + ஒரு CP எவ்வளோனா 4CP. இப்போ CP மட்டும் வச்சுட்டு 4 இந்த ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தோன்னா 4ஆல் அடித்து கொடுக்கும்போது 1 நாங்க 4, ரிமைனிங் 1 இருக்கும். ஸோ 16, 4 16. ஸோ அப்போ 1400. ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ கிடைக்கிது? 1400. ஸோ த ஆன்சர் இஸ் C. தேங்க்யூ.